தகவல் பேழை. நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்னது சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் ஆகும். அதாவது நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் என்ற பொருள். ஸோ நாகரிகமா என்னன்னு சொல்றாங்க, நகரம் அப்படின்னு சொல்றாங்க. தொல்லியல் ஆய்வாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள்? அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை வைத்து, அதாவது இந்த 3 விஷயத்தை வச்சு, செங்கல், கற்கள், உடைந்த பானை ஓடுகள், இந்த 3ஐயும் வச்சு ஆராய்ந்து அவை பயன்படுத்திய காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்தினர். வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பார்வையை கண்டறிந்து கொள்கிறார்கள். வான்வெளி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். அதாவது வான்வெளி புகைப்படங்களை கொண்டு எதை கண்டறிகிறாங்கன்னா, புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். அதாவது மேக்னெட்டிக் ஸ்கேனர். காந்தப்புல வருடியை பயன்படுத்தி என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, நிலத்தடியை ஆய்வு செய்கின்றனர். நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றனர். எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். அதாவது தொலை நுண்ணுணர்வு முறை. ரேடார் முறை என்னன்னு சொல்றாங்க, தொலை நுண்ணுணர்வு முறை. ரேடார் முறை என்னன்னு சொல்றாங்க, தொலை நுண்ணுணர்வு முறை. இதை வச்சு எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். அதாவது தொல்லியாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்கு இதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இந்திய தொல்லியல் துறை ASI, ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இந்திய தொல்லியல் துறை ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. ஸோ இந்த ASI யார் மூலியமா நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1861. எந்த ஆண்டு நிறுவியிருக்காங்க? 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்குன்னா புதுடில்லியில இருக்கு. ASI எந்த ஆண்டு நிறுவப்பட்டுச்சு? 1861. இதனுடைய யாருடைய உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடில்லியில் உள்ளது. அடுத்து வெண்கலம் காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம். வெண்கலத்தாலான பொருட்களை, அதாவது வெண்கல காலம் அப்படின்னா வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் அப்படின்னு சொல்றாங்க.